மீதான விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தில் நீங்க உறுதியா இல்லை அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது என்பதை நீங்கள் உறுதியா இருங்கள். ஏன் அப்படின்னா, நான் போன வார்த்தை சொன்னதை மறுபடியும் இந்த வார்த்தையில அதே சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை நம்பார்கள். முதல் வசனம் படிக்கல, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அவர்கள் என்னை நம்ப. ஏன் ஜனங்க நம்பணும் அப்படின்னா, ஜனங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ராஜாவுக்கு முன்னாடி அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். அவனுடைய நம்பிக்கையை உடைக்க முடியும், அவனுடைய ஆதாரங்களை ஆண்டவர் தகர்க்க முடியும். தகர்த்து அவனை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவனை பூஜ்யமாக்கி கர்த்தர் அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்த வச்சு அங்கிருந்து ஜனங்களை கொண்டு வர முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சபை நல்ல ஆராதனை இருக்கலாம், நல்ல ஜெபம் இருக்கலாம், நல்ல பிரசங்கங்கள் இருக்கலாம். அந்த பிரசங்கத்துக்கு நீங்க நம்பி கீழ்ப்படியாத வரைக்கும் சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால விசுவாசமுள்ள இருதயத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.